பெருமானாருக்கு ஒரு தடவை கோபம் வருகிறது. தௌபாவுக்காக அந்த பெண் வந்திருக்கிறார். அடித்த அடி தலையில் பட்டு ரத்தம் தெரிக்கிறது சொல்ல சொன்னார்கள். காலித், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசாவை முன்னாடி வைத்து இஸ்திக்ஃபார் கேட்டது ஹாத்தமுல் அன்பியா, இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, இந்த மனித சமூகத்துக்கு வந்த ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ஜனாசாவை முன்னாடி வைத்து விபச்சாரி என்று சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், ஜன்னாவுடைய பெண், ஜன்னாவுடைய சர்டிபிகேட் பெற்ற பெண் என்றார்கள். என்னை விட மூசா அதிகமாக நோவிக்கப்பட்டார் என்றார்கள். மைக்கை பிடித்து குரலை செய்து அன்பாந்தவர்களே என்று பேசுற மாதிரி குரலை செஞ்சு பேசலாமே, ஏன் இப்படி உயர்த்தி பேசுறீங்க? சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பிழை, இப்படி பேசக்கூடாது என்று. அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் படித்த மார்க்கத்தில் பெருமானார் மிம்பருக்கு ஏறினால் முகம் சிவந்து விடும், குரல் உயர்ந்து விடும், அந்த அளவுக்கு பயங்கரமாக சொல்லுவார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் மறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? மறுமையை எச்சரிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அழுகை வருமா? அந்த சஹாபி அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பள்ளிவாசல் இருந்திருக்கிறோம். பெருமானார் துண்டை போட்டிருந்தார்கள். 3 முறை சொன்னார்கள், குரல் உயர்ந்து விட்டது, மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். பெருமானுடைய முகம் சிவந்து மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். 3வது முறை சொன்னார்கள், மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். தோளிலே உள்ள துண்டு கீழே விழுந்தது. நான் பார்த்தேன், எங்களுடைய தோழர்கள் எல்லோரும் கையை கொண்டு போய் முகத்தில் வைத்தார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் திருக்குர்ஆனில் அதிகமான பெயர்களை காணோம். பெருமானுடைய மனைவிமார்கள் பெயர்களை காணோம். பெருமானுடைய பிள்ளையுடைய பெயர்களை காணோம். திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க ஒரு நபி ஒரு விதத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டால் மூசா நபி, அதே மூசா நபியுடைய சம்பவம் இன்னொரு இடத்தில் வரும். நீங்கள் 1000 லட்சம் புதுசாக படிக்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கன்செப்ட் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், மறந்து போய்விடும். இன்றைக்கு தொழுகையை பேசினால் நாளைக்கு தொழுகையுடைய பக்குவம் குறைந்து விடும். அதனால் திரும்ப பேச வேண்டி வரும். பெருமானார் எப்படி கோபத்தை மென்று விழுகிறார்கள் என்றால், அந்த மரணம் இல்லாத அந்த வாழ்க்கையை பற்றி நாம் அதிகம் பேசணுமா? மரணம் குறுக்கெடுக்கக்கூடிய இந்த அற்பமான ஒரு வாழ்க்கையை பற்றி பேசணுமா? மஹ்ஷர் மைதானம் என்பது ஒரு நாள். அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களையும் தீர்ப்பு கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் 50,000 வருடங்கள் போன்றிருக்கும். இந்த மனிதனாவது 1000 வருடம் வாழ்ந்தானா? சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த அப்படி இருக்கும். 70 பேருக்கு இந்த தௌபாவை பிரித்து கொடுத்தாலும், அதாவது இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதைவிட அதிகம் கணம் படைத்தோ ஈமான் தாரி என்றார்கள். அந்த பெண்ணை காட்டி ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை, யாருக்கும் பேச கொடுக்கவில்லை. பக்கத்திலே போய் நின்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த ஜனாசா தொழுகையை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நின்று தொழுதார்கள் என்று சொன்னால், فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க அஸர் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மறுமையை மணந்த மனிதர்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது.
நீங்கள் மறந்துவிட்டீர்கள், நான் மறக்கவில்லை என்று சொல்லுவதற்கு இந்த தலைப்பு தரவில்லை. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்து முடித்தேன் என்று சொல்லி ஒருவர் இருந்தால் அவருக்கும் இந்த தலைப்பு பொருந்தும். இந்த உலகத்தில் குர்ஆனை முழுக்க நான் மனனம் செய்து விட்டேன் என்று ஒருவர் குர்ஆனை ஹிஃப்ல் செய்து விட்டால் அவருக்கு மறுமை மறக்குமா என்று கேட்டால் அவருக்கும் மறக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இப்பொழுது குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபில் என்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஹாஃபில் என்று சொல்பவர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை சனதோடு மனனம் செய்தவர்கள். அவர்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய படைப்பை பொறுத்தளவில் ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு பெருமானாருடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு உபதேசம் செய்கிற நேரம் மறுமை சம்பந்தமாகவே பெருமானார் பேசி வருவார். எல்லா நாளும் ஒரே தலைப்பா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லா நாளும் மறுமைதானா தலைப்பா என்று கேட்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்திருக்கிற இந்த மஜ்லிஸை பொறுத்தளவில் சில மனிதர்கள் புதுசாக எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன பழக்கிறான் என்றால் படித்த விடயத்தை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் திருக்குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு வந்த அத்தனை நபிமாருடைய பெயர்களையும் அல்லாஹ்க்கு சொல்லலாம், ஒருவருக்கு ஒரு வரியை கொடுக்கலாம். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25 நபிமார்களை தெரிவு செய்தான். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் பகுதியை கொடுத்தான். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகமும் பெருமானாருடைய சமூகமும் கிட்டத்தட்ட இந்த சமூகத்தில் நடந்த பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது. தொழுகையை வாங்கிட்டு வருகிற நேரம் கூட மூசா நபி அல்லாஹ் குறுக்க வைக்கிறான். ஏனென்றால் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இந்த அளவுக்கு உங்களுடைய உம்மத்தினர் நடந்து கொள்ள மாட்டார்கள், குறைத்து விட்டு வாருங்கள் என்றார். எல்லா இடத்திலையும் மூசா நபி என்று அல்லாஹ் பேசுவது என்னென்றால் இதற்கு முன்னாடி போன ஒரு சமுதாயம் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்று நீங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப மூசா நபியை சொல்லி காட்டுகிறான். பெருமானாருக்கு ஒரு தடவை கோபம் வருகிறது. பெருமானார் எப்படி கோபத்தை மென்று விழுகிறார்கள் என்றால் என்னை விட மூசா அதிகமாக நோவிக்கப்பட்டார் என்றார்கள். மூசாவிடம் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டார்கள். அதனால் திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் திருக்குர்ஆனில் அதிகமான பெயர்களை காணோம். பெருமானுடைய மனைவிமார்கள் பெயர்களை காணோம், பெருமானுடைய பிள்ளையுடைய பெயர்களை காணோம். திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க ஒரு நபி ஒரு விதத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டால் மூசா நபி, அதே மூசா நபியுடைய சம்பவம் இன்னொரு இடத்தில் வரும், ஆனால் வேறு கோணத்தில் வரும், இன்னொரு இடத்தில் வரும், வேறு கோணத்தில் வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டால் நான் ஒரு விடயத்தை தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த ஒன்றை படித்தால் போதும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் 1000 லட்சம் புதுசாக படிக்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கன்செப்ட் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், மறந்து போய்விடும். இன்றைக்கு தொழுகையை பேசினால் நாளைக்கு தொழுகையுடைய பக்குவம் குறைந்துவிடும், அதனால் திரும்ப பேச வேண்டி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு உரை நிகழ்த்தவில்லை. அது ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் பேசினார்கள். தன்னுடைய கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நின்றார்கள். வளமையாக பெருமானார் ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் உரை நிகழ்த்துவார்கள். அருமை சஹாபாக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கானவர்கள், அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். ஆனால் அந்த அருமை சஹாபாக்களுக்கு, அந்த சின்ன கூட்டத்துக்கு பெருமானார் திரும்ப திரும்ப பேசியது மறுமை நாளை. அப்படி என்றால் சஹாபாக்கள் மறந்து விட்டார்களா அல்லது அவர்கள் மறக்கக்கூடியவர்களான்னு கேட்டால் ஆமா, மறக்கக்கூடியவர்கள் எங்க அளவுக்கு இல்லை, எங்களை விட ஈமானில் அதிகமானவர்கள், அவர்களுக்கே திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு எவ்வளவு பேசப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தலைப்புக்கு முன்னாடி நான் ஒரு சில பதிவுகளை மேற்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருடம் பூராக இதே தலைப்பை நீங்கள் போட்டு பேசினாலும், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசினாலும், ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு அதிலே பிரயோசனம் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் அற்பமான ஒரு காலத்தை இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகம் முடிகிற நேரத்தில், நம்முடைய வாழ்வு முடிகிற நேரத்தில் ஒரு நெடிய மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் போகிறோம் என்றால் அந்த மரணம் இல்லாத அந்த வாழ்க்கையை பற்றி நாம் அதிகம் பேசணுமா
மரணம் குறுக்கெடுக்கக்கூடிய இந்த அற்பமான ஒரு வாழ்க்கையை பத்தி பேசணுமா? மகிஷர் மைதானம் என்பது ஒரு நாள், அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களையும் தீர்ப்பு கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் 50,000 வருடங்கள் போன்றிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மனிதனாவது 1000 வருடம் வாழ்ந்தானா? இப்ப நாம கண்ணுக்கு தெரிகிற வருடங்கள் ஆதம் நபி நூஹ் நபியை பேசல, 50,000 வருடங்கள் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 50,000 வருடங்களுக்கு சமனான ஒரு நாள் நிறுத்த வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான் என்று சொன்னால் இதுக்கு பிறகுள்ள நீண்ட காலம் பெருமானார் தொடங்கினால் அதைத்தான் பேசுவார்கள். மக்களே மக்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அதை பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே பயனடைந்தவர்கள் பெருமானார் மரணமை பற்றி பேசுகிறனர். இன்றைக்கு மாலையிலே நிகழ்ந்து விடுமாண்ட அச்சம் சஹாபாக்களுடைய கண்களில் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய உணர்வு மிக்க பேச்சுகளை நீங்கள் போய் பார்த்தால், ஹதீஸ்களை பிரட்டி பார்த்தால், பெருமானார் தொடர்ந்து எனக்கு அந்த தலைப்பை தந்தால் நான் சோர்ந்து போய் விடுவேன். இன்றைக்கு மறுமையை பற்றி பேசுறேன்னா நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக பேசுவேன், நாளை மறுநாள் கொஞ்சம் குறைந்து விடும். குரலை உயர்த்தி எல்லா நாளும் ஒரே தலைப்பை ஒரே மாதிரி பேச முடியாது. அது ஒரு சில நேரங்களில் வரும். ஒரு சொல்லுவார்கள், பேச்சாளர்கள் என்பது பேச்சு போட்டிக்கு பழகி வருபவர்கள் பேச்சாளர்கள் அல்ல. எப்படி ஒரு மனிதன் பேச்சாளர் ஆகுவான் என்று கேட்டால், உலகத்தில் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு கொள்கையை நேசித்தால், தன் கல்வியில் அந்த கொள்கை ஆழ பதித்திருந்தால், தன் விரும்பக்கூடிய கொள்கையை பேச தெரியாத ஒரு கையில் மைக்கில் கொடுத்தாலும் அவர் பேசுவார். ஏனென்றால் அந்த கொள்கை விரும்பக்கூடிய ஒருவர் அவர் பேசுவார். பெருமானுடைய உரையை கொஞ்சம் பார்த்தால், மிம்பருக்கு ஏறினால் பெருமானார் யார்? மிக அழகாக பேசுவார்கள், மிக அழகாக நடப்பார்கள், மிக பக்குவமாக நடப்பார்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவும் வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபது மின் ஹவுலிக். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க, ரொம்ப இரக்கமா நடக்கிறீங்க, அவ்வளவு பாசமா மென்மையா அழகா பேசுறீங்க, அழகா நடக்கிறீங்க. வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப், நீங்க மட்டும் கடுமையான உள்ளமுடையவரா இருந்தா, கொஞ்சம் கடுக்கடுப்பா நடந்திருந்தா, எவ்வளவு அல்லாஹ் பத்தி நீங்க உண்மையை பேசியிருந்தாலும் லம் ஃபது மின் ஹவுலிக், உங்களோட பக்கத்துள்ளவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். நபியே, விரண்டோடி இருப்பார்கள். அந்த அவ்வளவு மென்மை பெருமானார். அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த பிறக்கும் அல்லாஹ் சொல்றான், நபியே உஸ்னுல் குல்க், அழகான பண்பு, ரொம்ப அற்புதமான பண்புல நீங்க ரொம்ப அழகான பண்புல இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற அளவுக்கு பெருமானார் மிக நளினமான, அமைதியான, அடக்கமான பண்புடையவர். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரத்துக்காக வேண்டி தௌபாவுக்கு வந்த பெண்ணுக்கு கல்லெறிகிற நேரத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து அடித்தார்கள் கல்லை. அந்த பெண் குழி தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லு போய் தலையில் படுகிறது. பட்ட தலையில் பட்ட இரத்தம் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆடையிலே வந்து தெரிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலித் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அடிக்கக்கூடிய தௌபாவுக்காக அந்த பெண் வந்திருக்கிறார். அடித்த அடி தலையில் பட்டு ரத்தம் தெரிக்கிறது. சொன்னார்கள், காலித் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசாவை முன்னாடி வைத்து இஸ்திக்ஃபார் கேட்டது ஹாத்தமுல் அன்பியா, இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, இந்த மனித சமூகத்துக்கு வந்த ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ஜனாசாவை முன்னாடி வைத்து விபச்சாரி என்று சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், ஜன்னாவுடைய பெண், ஜன்னாவுடைய சர்டிபிகேட் பெற்ற பெண் என்றார்கள். 70 பேருக்கு இந்த தௌபாவை பிரித்து கொடுத்தாலும், அதாவது இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதைவிட அதிகம் கணம் படைத்தோ ஈமான் தாரி என்றார்கள். அந்த பெண்ணை காட்டி ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை, யாருக்கும் பேச கொடுக்கவில்லை. பக்கத்திலே போய் நின்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த ஜனாசா தொழுகையை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நின்று தொழுதார்கள் என்று சொன்னால், நிதானம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிக எல்லா விடத்திலேயும் நிதானமாக நடந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக நடப்பார்கள். ஆனால் பெருமானார் மிம்பருக்கு ஏறிவிட்டால், மறுமையை பற்றி பேசுகிற நேரம், ஹதீஸ்களை பார்க்கிற நேரம் நமக்கு புரிகிறது. கமுன்சிரு ஜெய்ஷ், ஒரு தளபதிக்கு, ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ, பெருமானுடைய முகம் செவந்து போய்விடும்.
குரல் உயர்ந்து போய்விடும். சில வேளை நம் குரல் உயர்த்தி பேசுறேன்னு இவ்வளவு கத்தணுமான்னு கேட்பார்கள். தேவையில்லை அப்பா. சாதாரண எத்தனையோ பேர் வேறு வேறு மதத்தில் மைக்கை பிடித்து குரலை செய்து அன்பார்ந்தவர்களே என்று பேசுற மாதிரி குரலை செஞ்சு பேசலாமே, ஏன் இப்படி உயர்த்தி பேசுறீங்க? சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பிழை, இப்படி பேசக்கூடாது என்று. அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் படித்த மார்க்கத்தில் பெருமானார் மிம்பருக்கு ஏறினால் முகம் சிவந்து விடும், குரல் உயர்ந்து விடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக சொல்லுவார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே நான் மறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? மறுமையை எச்சரிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அழுகை வருமா? அந்த சஹாபி அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பள்ளிவாசல் இருந்திருக்கிறோம். பெருமானார் துண்டை போட்டிருந்தார்கள். 3 முறை சொன்னார்கள், குரல் உயர்ந்து விட்டது, மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். பெருமானுடைய முகம் சிவந்து மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். 3வது முறை சொன்னார்கள், மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். தோளிலே உள்ள துண்டு கீழே விழுந்தது. நான் பார்த்தேன், எங்களுடைய தோழர்கள் எல்லோரும் கையை கொண்டு போய் முகத்தில் வைத்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். பெருமானார் மறுமை என்று சொல்கிற நேரம் அந்த சகோதரர்களுக்கு மறுமை விலாவரியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. அவர்களுக்கு சொல்கிற நேரம் கண்களால் ஓடியது, கண்ணீர் வடிந்தது. அவர்கள் எல்லோரும் சின்ன பிள்ளை மாதிரி தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு தலையை குடித்து கொண்டு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் இவ்வளவு பக்குவமாகவும் நளினமாகவும் நடக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் தன் குரலை உயர்த்தி பேசிய கட்டங்கள் மறுமை சம்பந்தமான கட்டங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மோமின் இதை மறந்து விட்டால் அவன் துர்பாக்கியசாலியாக போய்விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மோமின் மறுமையை மறந்து விட்டால் அவன் மிகவும் கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்து விடுவான். அதனால் இந்த துனியா நம்மளை கவ்வி பிடிக்க பார்க்கிறது. எங்க பார்த்தாலும் துனியாவுடைய மோகம் நமக்கு இருக்கிற நேரம் எல்லாத்தையும் விட்டு விட்டு இன்றைக்கு பள்ளியிலே அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்து மறுமையை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் இதை அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் வந்து பெருமானிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்ப பார்த்தாலும் ஆண்களுக்கு பேசுகிறீர்கள், அவர்கள் அருமையான உரைகளை உங்களிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நாள் வேணும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு நாள் வேணும், நீங்கள் எங்களுக்கு பேச வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்கள் மேலே வந்திருக்கிறீர்கள், நான் கேட்கிறேன், இது ஒரு பெரும் வாய்ப்பு. சாதாரணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசுவதற்கு பேசப்படுவதற்கு ஒரு சபை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், கொழும்பில் தான் பேசுகிறார்கள் என்றால், உங்கள் குடும்பம் சகிதம் நீங்கள் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இந்த காலிக்குள்ளே இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகிற சபைகளுக்கு இலவசமாக உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது என்றால் நீங்கள் கேட்க வேண்டும், எங்களுக்கு அமர்வுகள் தாங்க, எங்களுக்கு பயான்கள் எடுத்து தாங்க, நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் என்று கேட்கணும். ஏனென்றால் ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு திரும்ப திரும்ப ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படணும். சொல்லப்படுகிற நேரம் அவனுக்கு பயன் அடைந்தால் அவன் மோமின். இல்லை என்று சொன்னால், புதுசாக தேவை என்று கேட்டால் மோமின் இல்லை, அவன் வேற ஒரு ரசிகர். அரசியல் வார்த்தைகள் அரசியலில் பேசுவது போன்று புதுசாக சொல்லுங்கள், விவாதம் வையுங்கள், புதுசாக தகருங்க, இப்படி சொல்லுவாங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரே பாடத்தை 25, 30, 40 ஆண்டுகள் நாம் அதே பாடத்தை திரும்ப திரும்ப பேசுகிற நேரம், திரும்ப திரும்ப பார்க்கிற நேரம் நமக்குள் கண்ணீர் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை பாருங்கள், மறுமையை ஒரு வாட்டி பேசுகிற நேரம் அழலாம், 2வது வாட்டி பேசுகிற நேரம் அழலாம், சரி 3வது வாட்டி ஓகே. அதே மறுமையை திரும்ப திரும்ப 40 வாட்டி சொன்னால் அழணுமா? பெருமானார் ஒரு நாள் பள்ளி வாசலிலே அபு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய குன்னியத்தை அபு அப்துர் ரஹ்மான் கூப்பிடுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவர் அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான், யா அபு அப்துர் ரஹ்மானே இக்ரா, ஓதுங்கள் என்கிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார், அக்ரவு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அக்ரவு அலைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஒதுக்காட்டட்டுமா யா ரசூலுல்லாஹ்? உன்சிலல் குர்ஆன் இலைக், குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது யா ரசூலுல்லாஹ். நீங்க என்னிடம் கேட்குறீங்க. அவர் மிக அழகாக ஓதக்கூடிய ஒரு காரி, அற்புதமா ஓதுவார், அருமையான குரல் வளம் படைத்தவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இக்ரா யா அபா அப்துர் ரஹ்மான், ஓதுங்களேன் அபு அப்துர் ரஹ்மானே, எனக்கு கேட்க ஆசை.
குர்ஆனை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய சின்ன வயது மனைவி ஆயிஷா அம்மாட்ட கேட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்று கேட்டா, குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம் என்றார்கள். அவர் குர்ஆன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து. நைட்டுக்கு கால் வெடிக்கும் அளவுக்கு வெடித்ததும் தெரியாமல் அல்லாஹ்வோடு கொஞ்சி குழாவினார்கள். இறைவனோடு நீண்ட நேரம் பேசினார்கள். எல்லோரும் தூங்குகிற நேரம் பெருமானுடைய வீட்டிலே பெருமானார் மினிய குரலில் அமைதியான முறையில் தன் ரப்போடு பேசிக்கொண்டு இரவை கழித்தார்கள். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்களாக ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அது ஓடிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய கிடைக்கிற நேரத்தில் சொன்னார்கள், இக்ரா, ஓதுங்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது. சஹாபாக்கள் தன்னுடைய நேரம் கிடைக்கிற நேரம் சொல்லுவார்கள், தால் இஜ்லிஸ், வாங்கப்பான்னு கூப்பிட்டு உட்கார வைப்பார்கள். ஈமானை ஒரு மணித்தியாலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஈமானை பகிர்ந்து கொள்வோம் என்பார்கள். 2 தோழர்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த மஜ்லிஸுடைய பெருமதி நமக்கு எப்ப வரும் தெரியுமா? நம்முடைய மரணம் நெருங்குகிற நேரம், இந்த பூமியை விட்டு நாம் பிரிகிற நேரம், ரப்போடு நாம் வைத்திருக்கிற தொடர்பை நாம் அலசி பார்க்கிற நேரம். அப்பொழுது புரியும், இந்த உலகத்தில் நம்முடைய நேரம் காலங்களை எல்லாம் வீணாக்கி விட்டோம். இளமையில் இருந்து வாலிபத்தில் இருந்து முதுமை அடைகிற ஒருவர்கிட்ட போய் கேளுங்கள், வாலிபை எப்படி வாலிபம் என்று கேட்டால், எங்களுக்கு மிஸ் ஆகி பள்ளியோடு இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லியிருப்பார். நாங்கள் நிறைய கூத்து போட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பார். வயது போக போக தான் செய்த பவர்கள் புரிகிற அந்த காலத்தில் வாலிபத்தை பற்றி அவர்கள் கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் ஈமானிய சபைகள் நமக்கு கிடைக்காமல் போனால் கை செய்தப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற நாள் பெருமதி தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இவ்வளவு ஈமான் இருந்து பெருமானார் முன்னாடி நின்று அவர்கள் தோழர்கள் சேர்த்து கூப்பிடுவார்கள், பேசுவோமா, ஈமானை பேசுவோம் என்பார்கள். இருந்து ஈமானை அல்லாஹ்வை பற்றி நிறைய பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு சொன்னார்கள், இக்ரா, வேற ஏதாவது பேசலாமே ரசூலுல்லாஹ்வுக்கு, இக்ரா, ஓதுங்கள் என்றார்கள். அவர் ஓத ஆரம்பிக்கிறார் சூரத்துன் நிசா. அவர் சொன்னார், கரஅத்து சூரத்துன் நிசா, நான் சூரா நிசாவை ஓதினேன். கரஅத்து சூரத்துன் நிசா, நிசா என்ற சூறாவை நான் ஓதினேன் என்றார். ஓதினேன், ஆரம்பித்து ஓதிக்கொண்டே போனார். 40வது வசனம் என்று நினைக்கிறேன். பெருமானார் கேட்டுக்கொண்டே போறார்கள். அந்த வசனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஸ்புக்கல்லான், இப்ப போதும் என்றார்கள். இப்ப போதும் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குரல் கேட்க போக்கிலே இவருக்கு வித்தியாசமா வழங்குது. அவர் சொன்னார், நான் திரும்பினேன். அவரும் மதிமயங்கி ஓதுறார், பெருமானாரும் கேட்டுட்டே இருக்கிறார்கள். அழகான குரல் குர்ஆன் போகுது. ரசூலுல்லாஹ் போதும் இப்னு மஸ்ஊத், இப்ப போதும் என்று சொன்ன உடனே நான் பெருமானாரை திரும்பினேன். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, மாலையாக வடிந்து கொண்டிருக்கிறது. நான் அவரை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் தேம்பி அழுகிறார்கள். போதும் என்று நிப்பாட்டி விட்டு தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை நான் ஓதினேன் தெரியுமா? அந்த ஆயத்தை அவர் திரும்ப ஓதி காட்டுகிறார். ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஆஹுலாஹி ஷஹீதா. இந்த ஆயத்தை நான் ஓதுற நேரம் பெருமானார் நிப்பாட்ட சொன்னார், அழுதார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் பிஷஹீதின், அவருடைய சாட்சியாளர் கொண்டு வந்து மறுமையில் வைக்கப்படுவார். மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வைக்கப்படுவாங்க அந்தந்த உம்மத்தினருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா அஹுலாஹி ஷஹீதா. இவர்களுக்கு சாட்சியாக உங்களை கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிற நேரம் பெருமானாருடைய பதில் எப்படி தெரியுமா? தேம்பி அழுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மறுமை நாளில் இந்த உம்மத்தினருக்கு சாட்சி சொல்ல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் தன்னுடைய தகப்பன் முன்னாடி நிற்பார், தன்னுடைய தாய் நிற்பார்கள், தன் உறவுகள் நிற்பார்கள். நீதி நிலைநாட்டப்படுகிற நேரம் தாய் தகப்பன் பிள்ளை என்ற வித்தியாசம் இல்லாமல் பிழை என்றால் பிழை, சொன்னீர்கள் என்றால் சொன்னீர்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அழுதார்கள். ஏனென்றால் அது பயங்கரமான ஒரு கட்டம், பயங்கரமான கட்டம். நாம் மனசில் அந்த பயத்தை எடுத்து போட்டிருக்கின்ற துனியா நமக்கு அதை மறக்கடிக்க செய்யுது. இந்த துனியாவோடு நாம் வாழுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகிரா என்ற சிந்தனையே நமக்குள் இல்லாமல் போயிடும். ஆகிராவை பற்றி பேசுகிற நேரம் நமக்குள்ள எந்த உயிரோட்டம் இல்லாமல் இருக்கு.
ஏனென்றால் துனியா நம்மளை அவ்வளோ கவர்ந்து விட்டது. திடீரென்று வீட்டில் ஒரு மரணம் விழுந்தால் கூட சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு சகோதரர்களை பார்க்க மையத்து வீட்டில் கூட எதுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது மையத்தை பின்தொடர சொல்லி? ஒரே ஒரு தொழுகை நம்ம சதா செய்யணும், ருக்கு பண்றோம், சுஜூத் பண்றோம், எல்லா தொழுகையிலையும். ஆனா ஒன்றுமே இல்லை, கிப்லாவை நோக்கி தொழுகிறோம். ஒரே ஒரு தொழுகை ஜனாசாவை முன்னாடி வைப்போம், சஜதா இல்லை. ஏனப்பா அடக்கிட்டு தொழலாமே, ஜனாசாவை அங்க வச்சுட்டு இங்க தொழலாமே பள்ளியில, ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு தொழுகிறோம். இதுதான் என்னுடைய நிலைமை. அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு நாள் இது நடக்க போகுது என்ற உணர்வு நமக்கு கிடைப்பதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுது. மையத்தை தூக்கி பின்னாடி போகிறோமே ஏன்? இப்படி ஒரு நாள் என் மையத்தை தூக்குறேன் நான் இருக்க மாட்டேனே, பின்தொடர்ந்து போவேனே. இன்றைக்கு அந்த சகோதரருக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். ரப்பே அவருடைய ஜன்னாவுடைய வாழ்க்கையை கொடுத்து விடு என்று கேட்கிறேன். ஒரு நாள் வரும், எல்லோருடைய போன்லையும் SMS-ல வாட்ஸ்அப்ல இன்னார் மரணித்து விட்டார் என்ற செய்தி நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், எங்களோட உட்கார்ந்தவர் மரணித்து இருப்பார். இன்னொரு நாள் வரும், அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்ப்பதற்கு நான் இல்லை. ஏனென்றால் மெசேஜ் என்னை பற்றி, இன்னார் மௌத்தாகி விட்டார் என்று ஒரு செய்தி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில் வாழுகிற எல்லோரும் நிரந்தரமாக வாழ மாட்டார்கள். அதாவது அப்படி ஒரு சிந்தனை தருவதற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு இஸ்லாம் செய்து வைத்திருக்கிறது. வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு அது மரண செய்தி கேள்விப்பட்டா தெரிந்தவரண்டா விட்டுட்டு ஓடுறோம், எங்களோட நின்றவரண்டா அவருடைய பாவ மன்னிப்புக்கு ஓடுறோம். ஏப்பா பக்கத்துல இருந்து கேட்கலாம் தானே, இங்க இருந்து கேட்கலாம் தானே. அவரை பின்தொடருங்கள், உங்களுக்கு 2 கீராத்து நன்மை. உகது மலை அளவுக்கு கண்டிருப்பீங்க, உகது மலை. அந்த மலை தொடர்ந்து இருக்கும், சின்ன மலை இல்லை, பெரிய உகது மலை. அதுக்கு பக்கத்தில் ஜபல் ருமாத், அது சின்னது, அது இல்லை. பெரிய உகது மலையை காட்டுற சொல்றாங்க, கீராத்து நன்மை கிடைக்கும்ன்றாங்க, 2 கீராத். அப்ப அந்த அளவுக்கு நன்மையும் தேடி அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாங்க போகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில வந்து பிசினஸ் பேசுகிறார்கள், அந்த சபையில வந்து அரசியல் பேசுகிறார்கள். மையவாடிக்குள் நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறோம். யாருக்கு சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணித்தவருக்கு சொல்கிறோம். உங்க வாப்பா மூத்தன உங்க வாப்பாக்கு சொல்றீங்க, உங்க உறவுகள் அங்கு நிற்பார்கள், இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் நிற்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. நாங்கள் என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் கபர்வாசிகளே, கபர்வாசிகளே, நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நாம் வருகிறோம் என்று சொல்லுகிறோம். இதே ஒரு மண்ணில், இதே ஒரு இருட்டு கபரில் எல்லோரும் போகிற நேரம் என்னை அடக்கிவிட்டு போவார்கள். நாபசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மையத்தை அடக்கிவிட்டு போகிற நேரம் இறுதியாக போகக்கூடிய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான் என்றார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள். இங்கால் திரும்பினால் மண்ணு, இப்படி திரும்பினால் மண்ணு, ஒரு 6 அடி கபருக்குள் இருட்டில் நுழைந்து விடுவோம். அந்த நேரத்தில் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் என்றால் ஒன்றே நாம் நம்பவில்லை என்ற அர்த்தம். நம்பினோம் என்றால் நமக்கு பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் கை சேதப்படக்கூடாது என்ற உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். ஆனால் மையவாடிகளுக்கு போகிறோம், பயானி ஸ்டார்ட் ஆக்கப்படுகிறது, ஆங்காங்கே இருந்து போனை கிண்டி கொண்டு அதிலையும் என்னமோ ஒன்று பார்த்து இப்பொழுதும் பிசினஸ் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் மிக பெரும் தியாகம் செய்தவர்கள் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா என்றார்கள் ரசூலுல்லாஹ். தபூக்குக்கு போற நேரம் யார் இந்த தபூக்குக்காக வேண்டி தன்னுடைய சொத்தை கொட்டுகிறார்களோ அவர்கள் கொட்ட சொன்னார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், தன்னுடைய ஒரு மகளை கொடுத்து அந்த மகள் மௌத்தாகிற நேரம் நம்பி கொடுத்தார் இன்னொரு மகளை. எந்த வாப்பா கொடுப்பார்கள்? அதாவது ஒரு மாப்பிளைக்கு தாத்தாவை கொடுத்து தாத்தா மௌத்தா தங்கச்ச கொடுக்கிற அளவுக்கு தங்கமான மாப்பிளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குக்கு வந்து கொட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாவால் சொல்கிறார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னா என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான சுபசோபனத்தை அவர் பெறுகிறார். உஸ்மான் ஃபில் ஜன்னா எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஒருவருக்கு 1 கோடி பணம் கிடைத்தால் என்ன ஆனந்தம் இருக்குமோ, ஒரு முஃமினுக்கு தான் ஜன்னா என்ற குவாலிஃபைட் ஆயிட்டீங்க என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் ஃபில் ஜன்னா என்றாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப கொட்டுகிறார். அதை கேட்பதற்கு அவர் ஆசை, எல்லாத்தையும் கொட்ட பார்க்கிறார். உஸ்மான் ஃபில் ஜன்னா என்றார்கள் ரசூலுல்லாஹ். உஸ்மான் நீங்கள் ஜன்னாவில் என்றார்கள். அந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை தாண்டி போகிற நேரம் அப்படியே உட்காருவார், தேம்பி தேம்பி அழுவார், தேம்பி தேம்பி அழுவார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத்து பண்ணி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்றார்கள். அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்றார்கள். போய் ஜியாரத்து பண்ணுங்கள் என்றார்கள் கபர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க வாப்பா மௌத்தா இருக்கும், உங்க அப்பா மௌத்தா இருக்கும், உங்க உறவுகள் மௌத்தா இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் ஒரு நாள் இந்த அறையில் வரணுமே, இவ்வளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இவ்வளவு வாகனங்கள் இருக்குது, செல்வாக்குகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு கபருக்கு போனால் ஆலமுல் பர்ஸக், 3 உலகங்கள் இருக்கிறது. இது துனியா, அப்புறம் பர்ஸக்குடைய உலகம், அப்புறம் யௌமுல் ஆஹிரா, அடுத்த இன்னொரு உலகம். இந்த பர்ஸகுடைய உலகம் சில பேருக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் என்று சொல்ல முடியாது. ஆதம் நபி காலத்தில் அவர்கள் மரணித்து விட்டால் எவ்வளவு வருஷம் இருப்பாங்க. அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். இந்த உலகத்தில் மௌத்தான உடனே அவர் அந்த உலகத்துக்கு போயிடுவார். அப்பொழுதே அவர் பேச ஆரம்பிக்கிறார், துடிக்க ஆரம்பிக்கிறார். கபரில் போய் வைத்தால் தான் நினைச்சிடாதீங்க, கபரில் போய் வைத்தா அது ஒரு அது ஒரு மெத்தட். கபரில் ஒருத்தம் வெக்காட்டி கூட ஆரம்பம். இப்பவே மையத்து பேச ஆரம்பிக்கும். நல்ல மையத்தா இருந்தா என்ன கொண்டு போங்க, அவசரப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை. அதுக்கு பயன்படுத்துற அரபி வார்த்தகம் பர்ஸக். பர்ஸக் என்றால் குர்ஆன் அந்த வேர்டை பயன்படுத்துது. எங்க பயன்படுத்துது? மரஜல் பஹரைன் யல்தகியா, 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறது. பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், அது 2க்கு நடுவில் ஒரு திரை இருக்கிறது. இந்த திரையை இது மீறாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறதாம். மரஜல் பஹரைனி யல்தகியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று மீட் பண்ணி கொள்கிறது. ஆனால் பைனஹுமா பர்ஸக், அது 2க்கு நடுவுல ஒரு பர்ஸக். அதே வார்த்தை தான் ஆலமுல் பர்ஸக், ஒரு திரை இருக்கிறதாம். அந்த திரை இது மீறாதாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒரு திரை என்பதற்கு தான் சொல்கிறான். இந்த துனியாவில் அங்க போனா ஒரு திரை. இன்றைக்கு அந்த கடலை கண்டுபிடிச்சிட்டு 2 கடலும் ஒன்று கொண்டு மீறாத திரை, கண்ணுக்கு தெரியாத திரை. நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, சுபஹானல்லாஹ், 2 கடல் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்குது. சேட்டலைட் போட்டோவிலே கலர் டிஃபரெண்டா இருக்குது, டெம்பரேச்சர் டிஃபரெண்ட், உப்பு டிஃபரெண்ட், எல்லாமே டிஃபரெண்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி யாரு தடுத்தது? சுவரா 2 கடலும் ஒன்று சேர்கிறது அந்த நேரத்திலே. ஆனால் 2மே பிரிந்து நிற்கிறது. இதை பார்த்து விஞ்ஞானி அதாவது ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் டீப்பாக பேசவில்லை என்றாலும் அங்கு பயன்படுத்தப்படுகிற வாசகம் பர்ஸக் என்பது இந்த மாதிரி ஒரு உலகம். அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். எங்க கண்ணு இந்த அளவு தான் பார்க்கும். இதுல நாய்க்கு தெரியும் சில விஷயங்கள், நமக்கு தெரியாது. எங்களுக்கு எவ்வளவு வாசம் விளங்கும், இங்க ஏதாவது பொறிக்கிறாங்கன்னா வாசம் தெரியும். ஆனா நாய்க்கு எங்களோட மொப்ப நாய் இருக்கு பாருங்க, இந்த கொலை செஞ்சுட்டாங்கன்னா நாய் வந்து உடனடியாக அந்த ரத்தம் அந்த இடத்த ஷர்ட்டை மோந்து பார்த்துரும். கொலை நடந்த இடத்துல அது மொப்பத்தை அதை எடுத்துரும். வாசத்தை எடுத்தால் வேறு எதையும் மைண்டுக்கு எடுக்காது. இந்த வாசம் இந்த வீடுகளில் எந்த வீட்டில் வருவதோ சரியா போய் அந்த வீட்டுக்குள்ள 4 மணித்தியாலத்துக்குள்ள அந்த நாய்க்கு அந்த மொப்பம் கிடைச்சா முதல் 4 மணித்தியால கரெக்டாகவே கண்டுபிடிச்சும் இது இந்த வீடு தான் போய் நின்றா அந்த வீடு தான். அதுக்கு தான் இவ்வளவு நம்பிக்கையோட ஒரு அரசாங்கமோ சாதாரணமா நீதித்துறைக்காக வேண்டி சில தொழில்நுட்பங்களை லேசில் பயன்படுத்த மாட்டாங்க. கரெக்டாக இருக்கணும், 100% அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு குற்றவாளி ஆக்கலாம். சும்மா போய் நிரப்பராதிய குற்றவாளி ஆக்கலாது. ஸோ உலகம் கண்டுபிடித்த மெத்தடுகள் உண்டு. எப்படி கையை கொண்டு போய் சீலை வச்சா இது இவன் வேகத்தாண்டு கண்டுபிடிக்கிறது இன்றைக்கும் உறுதியோ, இவன் அடிக்கிற சைனதுவா இருந்தாலும் முக்கியமான டாக்குமெண்ட்டுக்கு கை ரேகையை வைப்பாங்க. என் கையை கை நாட்ட இவங்களாம் கையெழுத்து போட தெரியாதா? இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. இதே மாதிரி அதெல்லாம் தான் எடுப்பாங்க நீதித்துறைக்கு. இந்த நாயை அனுப்பி விட்டாண்டா சரியா போய் நிற்கும் அந்த நாய். அந்த மொப்பத்தை எடுத்து அந்த அளவுக்கு நம்மளால மோந்து பார்த்தா புரியுமானா? எங்க கண்ணுக்கு ஒரு அளவு தான் தெரியும், எங்க கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குது. எங்க காதுக்கு ஒரு அளவு தான் கேட்கும். 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹெர்ட்ஸ் சவுண்டை தாண்டி நான் காது கேட்குமானா? அப்படியேண்டா சில மிருகங்களை நான் ஊமை மாதிரி பார்க்கறது ஊமை இல்லை, அதோட சவுண்டு கேட்கிற அளவுக்கு இல்லை, அது கேட்டா வெடிச்சிரும். இந்த அளவுக்கு அது கொடுக்கப்படல, அவ்வளோ விளையணும். இதனால எல்லாம் லிமிட்டையும் போட்டு வச்சுக்கிறான். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல உலகத்துல சவுண்ட் போனா எங்களுக்கு சவுண்டே கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா நிஜமா மெஷினை வச்சு அடிச்சு பார்த்தா சவுண்டா இருக்கும். ஏன்னா அந்த சவுண்ட் எங்களுக்கு கேட்டா முடிஞ்சு போச்சு, இந்த துனியால நாங்க வாழவே மாட்டோம். இந்த அண்ட சராசரத்துக்குள்ள உள்ள சவுண்ட் அது மூச்செடுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வெளியாக்குது. நாங்க வேகமா பயணிக்கிறோம் அல்ல அப்படின்னு யாருலே, எவ்வளவு வேகமா பயணிக்கிறோம். அந்த வேகம் நமக்கு தெரிஞ்சா வாழவே மாட்டோம். அந்த வேகம்தான் இந்த நரைமுடி. நாம்
வயசுக்கு போவது, களைப்பாவது, அந்த வேகம், உலகம் சுத்துற வேகம். ஆனா நமக்கு தெரியாமல் எல்லாம் வைத்திருக்கிறான். சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நடக்குது என்று ப்ரூஃப் ஆனாலும் நமக்கு புரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரிதான் மரண வேளையில ஆலமுல் பர்ஸக் அடுத்த உலகத்துக்கு போய்விடுவார். அதுக்கு பிறகு அவர் பேசுவது நமக்கு தெரியாது, அவருடைய உடம்பு விளங்குறது, அந்த ஆன்மா என்ன சொல்லுது என்று புரியாது, எப்படி துடிக்குது என்று விளங்காது. இப்பொழுது அவர் என்டர் ஆகிவிட்டார், அந்த உலகத்துக்குள் நுழைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் அதிபயங்கரமாக கபருடைய வேதனையை பற்றி கேட்டார்கள். நரகத்தை ஒழுமிக்க கேட்டா முடிஞ்சுதானே, நரக விடுதலை கேட்டா எதுக்கு கபர்ல இருந்து பாதுகாப்பு தேடணும்? இந்த உலகத்தை தாண்டி தான் அங்க போகணும். அப்பொழுது இந்த உலகத்தை கபரை பற்றி யோசிக்கணும். அதனால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போய் அமர்ந்திருந்து அழ ஆரம்பிப்பார்கள். இறைவா, இந்த வேதனையில் என்னை பாதுகாத்து விடு என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அப்படியே ஆங்காங்கே நடக்கிற நேரம், கால்குலேட்டரை கையில வச்சு அடிக்கிற நேரம், நம் மனதால் கணக்கு பார்க்கிற நேரம், இவைகள் எல்லாம் வராது. நாம் கொடுத்து வைத்தவர் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இவ்வளவு மக்கள் இருக்க அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தான். இந்த விஷயங்களை பேசுவதற்கு, கேட்பதற்கும் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தான். இந்த நேரத்தை அல்லாஹ் எங்களை பள்ளிவாசலுக்கு குடும்பம் சகிதம் வர வைத்தான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இது மிக பெரும் அருள், மிக பெரும் அருள். அதனால் தான் சொன்னேன், இந்த தலைப்பு எல்லோருக்கும் பொருந்தும் என்றேன். நாம் எல்லோரும் எல்லாரும் மறப்போம். இது ஒரு சாராருக்கு மட்டும் கை நீட்ட இயலாது. மறுமையை மறந்த மனிதன் என்றால் அது நானும் நீங்களும் எல்லோரும் மறுமையை அடிக்கடி மறப்போம் என்றால் திரும்ப ஞாபகம் வருகிற நேரம் சுதாகரித்துக் கொள்வோம். ரப்பே, எங்களை மன்னித்து விடு என்று கேட்போம், ஹுஷு ஆகுவோம், அந்த வாழ்க்கை பற்றி சிந்திப்போம். அந்த சிந்தனைக்கான அமர்வு தான் இது. இதனால் தான் சஹாபி பெண்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்கு ஒரு நாள் தாங்கள், உங்களோட நிற்கணும், உங்க அமர்வில் இருக்கணும், நீங்கள் பேசுவதை கேட்க வரவில்லை. புதிய விஷயங்களை இன்றைக்கு கொண்டு புதுசு, இப்போ மொபைல் டெக்னாலஜியை பற்றி நான் பேச போகிறேன். இன்றைக்கு புதுசாக ஒரு இன்டர்நெட்டுடைய வேகத்தை பற்றி பேச போறேன். பெருமானார் தலைப்படுத்தி பேசவே இல்லை. யௌமுல் ஆஹிரா, பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அது புதன்கிழமை. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான, அதாவது பெருமானாருக்கு கடுமையான சூடு, காய்ச்சலின் உச்சக்கட்டம். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை குளிப்பாட்டிய கடைசி நாள். பெருமானாரோட கொஞ்சி குழாவினவர்கள் அப்படியே தாடியில் கை வைத்து எண்ணுவார்கள், தலைமுடியில் கை வைப்பார்கள். இந்த உலகத்தில் தலைவனுக்கு பக்கத்திலே போக முடியாத காலம், தலைவன் கையை பிடிக்கவே முடியாத காலம், ஜனாதிபதி பிரதமர்களால் எங்கேயோ நிற்கிற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பக்கத்திலே வருவார்கள், அவருடைய முட்டோட முட்டை சேர்ப்பார்கள், அவருடைய முடியை எடுத்து அதில் எண்ணுவார்கள். ஆடை கிடைக்கிறது. பொதுவாக அரபிகள் சிவப்பை ஆதரிப்பு. அப்பொழுது அந்த காலத்து அரபுகள் சிவப்பை மிகவும், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரு. ஏனென்றா ஒட்டகத்தில் அரிதாக கிடைக்கிற ஒரு ஒட்டகம் தான் சிவப்பு கலர் ஒட்டகம். அது கிடைச்சிட்டுனா கொண்டாடுவாங்க, இல்லை பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த சிவப்பு அரிதி என்பதனால் அவங்களுக்கு ஒட்டகத்தில் அவங்க சிவப்பை நேசிச்சாங்க. அப்போ சிவப்பு கொடுக்குற நேரம் வெள்ளையை நேசிப்பாங்க அதிகமாக. சிவப்பு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை கிடைக்குது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யாரோ ரசூலல்லாஹ் உடுக்காதீங்க, பிரமுகர்கள் வருவாங்களே, அப்ப உடுத்த அழகா வாங்களே யார சொல்லலாம், உங்களை சந்திக்க வெளியில இருந்தெல்லாம் வர்றாங்களே, மதீனத்து தலைவரை சந்திக்கிறதுக்கு வெளியில இருந்து கேள்விப்பட்டு வர்றாங்களே, அப்ப உடுங்க. அந்த அருமை தோழர்கள் ரசூலுல்லாஹ்வோட எப்படி நடந்திருப்பாங்க, உடுக்கிறதுக்கு உடுப்ப வைக்க சொல்லி இப்படி உடுங்களே யார சொல்லலாம், ஏன் இப்படி உடுக்குறீங்கன்னு கேட்டு அந்த மாதிரி பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருடைய தலைவர். அதனால் சஹாபாக்கள் அந்த தலைவர் என்ற இதை தாண்டி பெருமானாரோடு அவ்வளவு இரக்கமா நிற்கிற நேரம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் புதன்கிழமை அப்படியே ஒரு பாத்திரத்தில் உட்கார வச்சு 7 கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வராங்க. அரபிகள் ஒவ்வொரு கிணத்துலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் தண்ணி இருக்கு. அதனால் அந்த கண்ணியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் தலையில் ஊற்றிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அமர்ந்திருக்கிறாங்க. பெருமானுடைய தலையில் கொஞ்சமாக குளிர் தெரிய ஆரம்பிக்குது. அந்த சூடு விலகி போகுது. பெருமானார் எழும்பினார்கள், போத்தி கொண்டார்கள். ஆயிஷா, நான் உடன்படிக்கை ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள். ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள். இயலாத கட்டத்தில் பெருமானார் தன்னை போத்தி கொண்டார்கள். இறுதி உபதேசம் பெருமானார் மிம்பருக்கேறி பேசத் தொடங்கினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? பெருமானார் இதுக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது என்பதையெல்லாம் ஒவ்வொரு
ஒவ்வொன்றாக பேசினார்கள். மக்களே, உங்களோட நான் போக போகிறேன் என்றார்கள். போக போகிறேன் என்று சாடமாடையாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் போனதுக்கு பிறகு உள்ள விஷயங்களை பேசினார்கள். ஒரு விஷயம் சொன்னார்கள், மக்களே, அன்சாரிகளே, நீங்கள் உப்பு கரைவது போன்று கரைந்து விடுவீர்கள் என்றார்கள். ஒருவர் பிரிந்து போகிற நேரம், குடும்பத்தை விட்டு வாப்பா பிரிந்து போகிற நேரம், தன் பிள்ளைகள் எல்லாம் வைத்து கண் கலங்கிய வண்ணம் பேசுவார். இறுதி நிமிடம் என்று அவர் புரிந்து கொண்டார். அவர் சொல்லுவார் சில விஷயங்களை, பிள்ளைகள் மிகவும் கவலையோடு கேட்பார்களே. தன்னுடைய சஹாபாக்களை வைத்து அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அங்கு நிற்கிறார்கள். பெருமானார் நின்று பேசினார்கள், அன்சாரிகளே, உப்பு கரைவது போன்று நீங்கள் கரைந்து காணாமல் போய்விடுவீர்கள். இந்த ரசூலுல்லாவை மதீனாவுக்கு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இந்த உலகத்துக்கு, அதாவது உலகம் முழுக்க தீன் போவதற்கு அல்லாஹ் அந்த அன்சாரிகளை அல்லாஹ் சபபாக்கி கொண்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைத்தார். அந்த அன்சாரிகளை பார்த்து விட்டு சொன்னார்கள், உப்பு கரைவது போன்று நீங்கள் கரைந்து விடுவீர்கள், நீங்கள் குறைந்து விடுவீர்கள், கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து விடுவீர்கள், அன்சாரிகளை காண முடியாமல் போய்விடும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா ரசூலுல்லாஹ் கெஞ்சி கேட்கிறார்கள். உடம்பெல்லாம் கடுமையான சூடு நேரம், ஒரு போர்வையை போத்திக் கொண்டு தன் மனைவியுடன் நான் பேசிட்டு வருகிறேன் என்று வந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதீனா பள்ளிவாசலை காட்டி சொன்னார்கள், இந்த மஸ்ஜித், இதை தேடி விருந்தாளிகள் வருவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இதை தேடி மக்கள் வருவார்கள். ஹரத்துக்கு தவாஃப் பண்ணுவதற்கு, காபத்துல்லாவுக்கு இன்றைக்கு மக்கள் லட்சமாக போறார்கள். இன்றைக்கு சவுதி கவர்மெண்ட் போன இந்த கடைசி அறிவித்தது 3 கோடி மக்கள் ரமலானில் உம்ராவுக்கு வந்தவர்கள், 3 கோடி தலை பிறையிலிருந்து கடைசி பிறை வரைக்கும் வந்து 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 உம்ரா செஞ்சுட்டு போனவர்கள். இதுவரைக்கும் ஹரத்துக்கு 3 கோடி வரல. ஏன்னா ஹஜ்ஜுக்கு 17 லட்சம் கோட்டா கொடுப்பார்கள், ஆனால் 40 லட்சம் மாதிரி வருவாங்க வெளியில. 17 to 25 லட்சம், 3 கோடி ஹரத்தில் கிரவுட் காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு மக்கள் வருவார்கள். ஆனால் வேற எந்த பள்ளியும் நிறையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஸ்ஜிது நபவி, என்னுடைய மஸ்ஜிதுக்கு மக்கள் வருவார்கள் என்றார்கள். என் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மதீனாவுக்கு மக்கள் எதுக்கு போறார்கள் தெரியுமா? மக்காவிலிருந்து பெருமாளுடைய மஸ்ஜிதில் போய் தொழுது விட்டு வருவோம் என்று போறார்கள். பெருமானார் அமர்ந்த அந்த மஸ்ஜிதுக்கு போய் வருகிறார்கள். அங்கே தவாப் செய்வதற்கு எதுவுமே இல்லை. அங்கே வேற இத்திகாஃப், ஹரத்திலே நடந்தால் நன்மை, தவாப் செய்தால் நன்மை, நடந்தால் நன்மை, நின்றால் நன்மை, ருக்கு செய்தால் நன்மை, சுஜூத் செய்தால் நன்மை, தூங்கினால் நன்மை, இத்திகாஃப், தூங்கினால் இத்திகாஃப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாமே நன்மை. இதை முடித்துக் கொண்டு அவ்வளவு தூரம் ஏன் போனார்கள் தெரியுமா? பெருமானாருடைய மஸ்ஜித். பெருமானாருடைய மஸ்ஜித் இன்றைக்கு மதீனா மிக ரஷ்ஷான ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதிலே மக்கள் வந்து போறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறுதி நேரம், அன்சாரிகளே, என்னுடைய மஸ்ஜிதுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அன்சாரிகள். அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமானார் இருக்கிற நேரம் மக்கள் வருவார்கள். எதற்கு வந்தார்கள்? அந்த மக்கள் வேற எந்த தேவைக்கும் வரவில்லை. மஸ்ஜிது நபவிக்கு வந்தது ரசூலுல்லாவை சந்திக்க, ரசூலுல்லாவை பார்க்க. அந்த இடத்துக்கு வந்தார்கள். பெருமாள் கையில எதுவுமே இருக்காது. என்னடா எல்லா நாளும் ஒவ்வொரு ஆளும் வர்றாங்க, சாதாரணமா உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா கொடுப்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒரு விருந்து நடந்துச்சு. அரபு நாடுகளில் ஒரு விருந்து நடந்துச்சு. என்ன விருந்து என்று கேட்டீங்க என்று சொன்னால், ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நடந்த விருந்து, அதாவது மக்காவில் உள்ளவர் மதீனா வருவார், மதீனாவில் உள்ளவர் மக்காவுக்கு போவார். ஆனால் ஒரு வீடு கட்டாயமா இருக்கும். இந்த ஊர்ல எந்த ஹோட்டலும் இல்லை, தங்குறதுக்கு எங்கேயும் வசதி இல்லை. ரொம்ப பண்டை காலத்துல நான் சொல்றேன், கொழும்புலேருந்து நான் காலிக்கு வந்தால் யாராவது ஒருவருடைய வீடை நான் பிடித்துக் கொள்வேன். அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு. அவங்க காலியிலிருந்து கொழும்புக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. நாங்க வந்து அவங்க சாப்பாடு சமைச்சு தருவாங்க. இது அரபிகளுடைய பண்பா இருந்துச்சு. ஏன்னா ரோட்ல போற நேரம் அங்க எதுவும் இல்லை, நாங்க போற கிராமங்கள்ல தங்குவார்கள். ஏன்னா அங்கங்க அவங்க வீடுகள் பிடிச்சு வச்சிருப்பாங்க, அங்க பால் கொடுப்பாங்க, இருக்கிற உணவுகளை கொடுப்பாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு போறது டோட்டலா மாறுது. ஏன் மாறுதுண்டா? புதியவர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு பெருமானாரை பார்க்கணுமாம், பெருமானோட பேசணுமாம், பெருமானார் பக்கத்தில் அமரணுமாம். அந்த ஹாவாவோட வருபவர்கள் பள்ளிக்கு வந்தால் ஒன்றுமே இருக்காது. அங்க வந்தவர்கள் பெரும் சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டு ஒவ்வொருவரும் டம்புரியாணி போட்டு பெரிய அளவுக்கு பாபிக்யூ போட்டெல்லாம் இருக்கல. அன்றைக்கு இரவு சாப்பாடுக்கே வழி இல்லாதவர்கள் எல்லோரும் முகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், என் விருந்தாளி வந்திருக்கிறார்கள், சங்கைப்படுத்த யாராவது உண்டா என்று கேட்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏதாவது உண்டா? ஒண்ணுமே இல்லை யார ரசூலுல்லாஹ். இன்னி ஷயம் பண்ண நோம்பாளி என்பாங்க, நான் நோம்பு பிடிக்கிறேன்பாங்க. கல்லில் வயிற்றுல கல்லை கட்டினவர்கள் அவர்கள் முகத்தை முகம் பார்ப்பார்கள். யார் வீட்டிலும் இல்லை. உங்களுக்கு தெரிந்த வரலாறு,
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை யாரும் கை தூக்காத நேரம், சரி யார சொல்லலாம், இன்றைக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஒவ்வொரு தோழர்கள் மாறி மாறி கூட்டி போவாங்க. அபூபக்கர் சித்திக் ஒரு நாள் கூட்டி போனாங்க. இப்படி மாறி மாறி கூட்டி போவாங்க. அந்த அபூ தல்ஹாவுடைய அந்த ராத்திரி அல்லாஹ் இந்த துனியாவில் மறக்க கூடாதுண்டாக்கிட்டான். சுப்ஹான ரப்பி, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான ராத்திரியா இருக்கும் அந்த ராத்திரி. பள்ளிவாசலில் எல்லோரும் பார்க்க மிக கடுமையான வறட்சியான ஒரு காலம், அதாவது அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அவங்க வீட்டில் உள்ள கொஞ்சோண்டு உணவுல நான் கூட்டிட்டு போறேன் யார சொல்லலாம். விருந்தாளியை கூட்டிட்டு போறார். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அது உண்மையான நம்பிக்கை என்றால் அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்ற ஹதீஸ் இருக்குது. நம்ம நம்புறோம் என்றா எங்க நம்பிக்கை வெளிப்பாடு விருந்தாளியை கண்டா சங்கப்படுத்தணும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை மறுமையை நம்புறவர்கள் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மன்னிப்பார்கள், அண்டை விட்டு சண்டை பிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விருந்தோம்பல் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த விருந்தோம்பல். எத்தனையோ இரவுகளில் பல வகையான உணவுகளோடு பல வகையான கனிவட்கங்களோடு இரவுகளை கழித்திருக்கிறோம். நாம் அந்த உணவுகளுக்கெல்லாம் நாம் சமூகம் அளித்திருக்கிறோம். எக்கச்சக்கமான புஃபேக்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுப்ஹான ரப்பி, அல்லாஹ் விரும்பிய ஒரு இரவு சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பிய ஒரு இரவு. மறுமை நாளுடைய நம்பிக்கை, அந்த மறுமையில் கூலிக்காக தன் வயிற்றை காய வைத்து தூங்கின இரவு. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்றுமே இல்லை. வீட்டில் போய் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லல, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பிள்ளைகளுக்கு நான் எத்தனை நாள் சாப்பிடல, எவ்வளவு நாள் நாங்க ஒழுங்கா சாப்பிடல. என்ன ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல அடுப்புல பூனை படுக்குதுன்றாங்க. அடுப்புல பூனை படுக்குதுன்னு அர்த்தம் அடுப்பெரியல்ல. நாங்கள் புறையை கண்டோம், மறுப்புறையை பார்த்தோம், அடுப்பில் பூனை படுக்குது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு 60 தாண்டுற அளவுக்கு வாழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தடவை, இது பிற்காலத்தில் ஜஸீரத்துல் அரப் உலகத்துக்கு தலைமை நாடாக மாறுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் மதீனத்துல் முனவ்வரா உலகத்துக்கு தலைநகரமாக மாறுகிறது. அப்படி மாறுகிற நேரம் கொஞ்சம் பணம் கிடைக்குது. ஒரு நாள் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மா கண்ணால கண்ணீர் போகுது. சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சலித்த மாவை சாப்பிட்டதில்லை, 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த உணவை சாப்பிட்டதே இல்லையே. என்னுடைய வயோதிப கணவர் காணாத உணவு என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு என் முன்னாடி வைத்திருக்கிறீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி எதுவுமே இருக்கவில்லை அவர்களிடம். ஆனால் விருந்தாளியை கூட்டிட்டு போய் கேட்கிறார்கள் மனைவிட்ட, என்ன? அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவங்களா நிற்பாங்க சகோதரர்களே. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க ஐடியா தர்றாங்க. வைஃப் ஏசுவாங்களான்னு பார்த்தா புள்ள 2 சாப்பாடு இருக்குது, நான் தூங்க வச்சிடறேன் அவங்கள. இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் பசியில் இருப்போம். ரசூலுல்லாஹ் விருந்தாளிக்கு சாப்பாடை கொடுப்போம். சாப்பாடு போய் வைக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய. அந்த அம்மா சுப்ஹான ரப்பி, எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். வயிற்றை பசியில் போட்டு அந்த இரவிலே யாருக்கும் தெரியாமல் இந்த தர்மத்தை செய்ய போற. மைக்க பிடிச்சி செய்யறவன் ஃபேமஸுக்கு செய்வான். ஆனா அல்லாஹ் அதை விரும்பி ஃபேமஸ் ஆக்கி விட்டார். ஏனென்றால் இந்த இடத்தில் வீடியோ பண்றார்கள், வெளிச்சமே இல்லாட்டி ஒரு வீடியோவும் பண்ணலாது. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு ராத்திரி 12 மணிக்கு வீடியோ பண்ணினா என்ன தெரியாது. ஏண்டா கண்ணு இருந்தாலும் வெளிச்சம் இருந்தாலும் கண்ணுக்கு விளங்கும். இந்த இடத்துல அந்த அம்மா விளக்கு பத்துது ஏறி, அபூ தல்ஹா உட்காருங்க. அவரும் போய் உட்கார்ந்தா தானே சாப்பிடுவாங்க விருந்தாளி. அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி நாம் உணவு கொடுக்கிறோம். எந்த ஒருவரிடமும் நாங்கள் தேங்க்ஸ் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை, ஜஸா கூலி எங்களுக்கு வேணாம். அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் கூலி தருவான், ரப்பு தருவான் என்பதற்காக அந்த ராத்திரி ஒரு மிக அற்புதமான விஷயம். அல்லாஹ்வுடைய பார்வையில் போனை கண்டுபிடிக்கிறது அற்புதம் தான். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அதை விட எது அற்புதம் தெரியுமா? அந்த இடத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி இந்த பூமியிலே அவர் யாரு எவரு வெள்ளை கருப்பு வந்தான் வரத்தான் எதுவும் தெரியாமல் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை முன்னாடி உட்கார வைத்து அந்த அம்மா விளக்க தெரியாத மாதிரி அணைக்கிறாங்க.
இருட்டாக மாறிச்சு. இருளில் அபூ தல்ஹா சாப்பிட்றப்போண்டு பாவனை பண்ண அந்த விருந்தாளி சாப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அடுத்த நாள் சந்திக்க போகிறார். பெருமானார் சொன்னார்கள், அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான். உன்னை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சிரித்த அந்த இரவு நீங்கள் விரும்பினாலும் அந்த இரவை டிலீட் பண்ண இயலாது. யூடியூப்பில் இந்த வீடியோவை நாளைக்கு அழிப்பார்கள், நாளண்டைக்கு போடுவார்கள். இது ஒரு 2 வருஷம் ஓடும், சில வேளை ஒரே நாளில் மௌத்தாகிடும். ஆனால் அமெரிக்கர்கள் இன்றைக்கு அபூ தல்ஹாவை பற்றி பேசுகிறார்கள், ரஷ்யாவில் பேசுகிறார்கள். மொழி கடந்து அது வாட்ஸ்அப்பில் போகவில்லை, ஃபேஸ்புக்கில் போகவில்லை. பெருமானுடைய செய்தியை பாதுகாப்பது ஓகே, வாஸ்தவம். அவர் நபி, ஹாத்தமுல் அன்பியா, இந்த உம்மத்தின் தலைவர், அவரை பற்றி சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களையும் பாதுகாத்தான். அந்த தோழர்களுடைய சில வரலாறுகள் சைனாவுடைய மிம்பரில் முழங்கப்படுகிறது, சைனா மொழியில். ஜப்பானியர்கள் பேசுகிறார்கள், குவைத்துக்கு தெரியும், அது ஜஸீரத்துல் அரபை தாண்டி அமெரிக்கர்கள் அதை அழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் 1400 ஆண்டுகளாகி அந்த இரவை நாம் மறக்கவில்லை. 1000 இரவுகள் இந்த உலகத்தில் கடந்து போகிறது. பெரும் பெரும் ஜோ பைடன்கள் மைக்கை பிடித்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார்கள், அவர்கள் ஜனாதிபதிமார்கள் பேசுகிறார்கள், அதை பாதுகாக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் உலகம் எங்கும் அந்த இரவுகளோ பகல்களோ 1000 years, 1000 வருடமாக மக்களுக்குள் சுழலல. அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத்தில் உறுப்பினர்கள் நாம் எல்லாம்